நாளைக்கு வருவேன்னு நினைக்கிறேன். ம், நான் யோசிக்காம இருப்பேனா? எப்பவும் உன் ஞாபகம் தான். அக்கா, யார் ஞாபகம்? அ, 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 போன்ல யாருடா? போன கொடு. அக்கா, யாரும் இல்லக்கா, ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு தானே? அப்ப கூட நானும் பேசி தெரிஞ்சுக்கிறேன் யார் உன் ஃப்ரெண்டுன்னு. கொடு. அக்கா, இல்லக்கா, வேணாக்கா. பையப்புடி பேசாத. போன கொடு. அக்கா, கொடு. இல்ல. அக்கா, இல்ல. யார் அது பேசுறது? சும்மா சும்மா என் தம்பிக்கு யாருமே போன் பண்றது? படிக்கிற பசங்களுக்கு போன் என்ன வேண்டியிருக்கு? படிக்கிறோமா? ஆமா, படிக்கிறல்ல, அது கூட மறந்து போச்சா? இத பாருல, அவன் படிச்சு ஒசர சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும். அவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. இன்னொரு முறை என் தம்பி கிட்ட போன்ல பேசுறத பார்த்தேன், நேரா உங்க வீட்ல வந்துதான் நிப்பேன் சொல்லிட்டேன். அண்ணி, அண்ணி ஏன் இப்படி பேசுறீங்க? ஹலோ ஹலோ. அக்கா, அதான் நீ திட்டிட்டீலக்கா. போக்கா, உள்ள போ. ஏய், அந்த புள்ள நான் அண்ணின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எது கூப்பிடுது? யாருடா அது? ஆஹா. டேய், உன்னதான்டா கேக்குறேன், சொல்லுடா. அக்கா, அது அது அண்ணி இல்லக்கா. அந்த பொண்ணு மலையாளி. அது நன்னின்னு சொல்லியிருக்கோம். நன்னினா நன்றின்னு அர்த்தம்க்கா. பேசி முடிக்கிறப்ப தானே சொன்னா. அப்போ அதுக்கு பேரு நன்றி. நாம ஏதாவது முடிக்கிறப்ப தேங்க்ஸ் சொல்லுவோம்ல. நீ கொடுத்த அறிவுரை அவளுக்கு செமையா புரிஞ்சிருக்கும். அதான் தேங்க்ஸ் சொல்லி கட் பண்ணிருக்கா. ஏன்க்கா உன் தம்பிய டவுட் பண்ற? அவன் நன்றி சொல்றது இருக்கட்டும், ஒரு பொண்ணு கூட உனக்கு என்ன சகவாசம்? அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியாடா? ஏண்டா? காலேஜ்ல கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்கா.